100 days challenge ஆரம்பிச்சு இன்னையோட டே 22. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ISO ட்ரையாங்கிள் என்னன்னு பார்க்கலாம். ISO ட்ரையாங்கிள்ங்கிறது மொத்தம் 3 விதம் இருக்கு. ஷட்டர் ஸ்பீட், அப்பச்சர், ISO. இது மூணு தெரிஞ்சாதான் கேமராவை நல்லா யூஸ் பண்ண முடியும். ஒரு பிகினரா இருந்தாலும் சரி இல்ல ப்ரொஃபஷனல் லெவலா இருந்தாலும் சரி இது தெரிஞ்சாதான் நம்மளால கேமரா நல்லா ஆக்சஸ் பண்ண முடியும். இன்னைக்கு நாம ஷட்டர் ஸ்பீட் என்னன்னு பார்க்கலாம். ஷட்டர் ஸ்பீடுங்கிறது வந்து வெளி சைடு இருக்கிற லைட் கேமராக்குள்ள எவ்வளவு வருங்கிறத கால்குலேட் பண்றத வந்து ஷட்டர் ஸ்பீட்னு சொல்லுவாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இதுதான் என்னோட கேமரானா, கேமரால பாத்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரேம் கேமரா சென்சார், கிராப் பாடி கேமரா சென்சார் இருக்கு. ஃபுல் ஃப்ரேம் கேமரா சென்சார்னா அதுல பாதி தான் வந்து கிராப் பாடி கேமரா சென்சார். இப்போ இதுதான் வந்து ஷட்டர்னு வச்சுக்கோங்க. ஷட்டர் வந்து நான் கம்மி பண்ணும்போது லைட் வெளிச்சம் வந்து அதிகமா வரும். இதுவே நான் அதிகப்படுத்தும் போது லைட் வெளிச்சம் வந்து கம்மியாகும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நம்ம வந்து போன வீடியோல மோஷன் பெருன்னு சொல்லி ஒன்று பண்ணிருப்போம். இப்போ வந்து இது ஒரு கார்னு நினைச்சுக்கோங்க. கார் வந்து இவ்வளவு வேகமா போகும்போது நம்ம வந்து கம்மி பண்ணும்போது லைட் வெளிச்சம் வந்து அதிகமா இருக்கும். கார் போற மாதிரியே வந்து பிளர் ஆகும். அதுவே நம்ம அதிகப்படுத்தும் போது அந்த கார் வந்து அப்படியே நிக்கிற மாதிரியே தெரியும். சோ இதுதான் வந்து ஷட்டர் ஸ்பீடை வந்து நல்லா நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். நாளைக்கு வந்து நம்ம அப்பச்சர் பார்க்கலாம்.